19/4/2024 அன்று நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்காக அறிவிக்கப்பட்ட குழுவினர் 9 மண்டலத்திலும் நேரடியாக சென்று அந்தந்த மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்ட பகுதியில் வசிக்கின்ற விவசாயிகள், விவசாய சங்கங்கள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி சங்கங்கள், மீனவர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு நடுத்தர நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவனர்கள், வணிகர் சங்கங்கள், வியாபாரிகள், அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், பொதுநல சங்கங்கள், மாணவ மாணவர்கள், பொதுநலன் சார்ந்த அமைப்புகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், விளையாட்டு வீரர்கள், ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள், ஜல்லிக்கட்டு வீரர்கள், சுய உதவி குழுவினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்த கோரிக்கைகள் மற்றும் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய மனுக்களை முழுவதும் ஆராய்ந்து முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அந்தந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் வகையிலும் தயார் செய்யப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வேண்டும். அதாவது வழக்காடு மொழியாக முக்கியமானதை மட்டும் சொல்றோம், மீது எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் விளக்கமா நான் கொடுத்திருக்கிறோம். வழக்காடு மொழி தமிழில் இடம்பெற வேண்டும் என்பது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உறுதி திட்டத்தில் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் 100 நாளிலிருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல. சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படணும், அதுவும் கொடுக்கல. இப்ப மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாளிலிருந்து 150 நாளாக உயர்த்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு அதை பற்றி தெளிவாக கொடுத்திருக்கிறோம். மேகதாது அணை, முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். பாலாற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அநீதி இழுத்து வருகிறது அண்டை மாநிலம். அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசுடைய நிதி தேவை. மாநில அரசு கிடப்பில் போட்டிருக்குது, அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துறோம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் மத்தியில் இருக்குது. இந்த மாநில அரசாங்கம் விடியா திமுக அரசு போராடி வாங்கல. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதி வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். கால்வாய் கான்கிரீட் திட்டம், பாண்டியாறு புன்னப்பலா திட்டம், சிறுவாணி அணை தூர்வாரி சீரமைக்கும் திட்டம், மருத்துவ படிப்பு நீட்டுக்கு மாற்றுத் தேர்வு முறை, மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிமராமத்து திட்டம், கச்சத்தீவு மீட்பு, தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு, இதர பிற்பட்ட வகுப்பில் மேல்நிலையினர் எனப்படும் கிரிமிலேயர் வருமான வரம்பை உயர்த்த வலியுறுத்துதல், உயிர்காக்கும் மருந்தின் விலைகளை குறைக்க நடவடிக்கை, இருசக்கர வாகனங்களுக்கென்று தனி பாதை அமைத்தல், மருத்துவ பணியாளருக்கு தனி வாரியம், சாயப்பட்டறை கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு, வகுப்பாரையும் பாதுகாக்கப்பட வேண்டும், வெளிநாடு வாழ் தமிழில் நலம் காத்திட நலவாரி அமைச்சிட வேண்டும். நிறைய இருக்குது. பழங்குடி சாலை வசதி, சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாடு, விவசாயத்தை உயிர்நடியாக காப்பது, மத்திய மாநில அரசுக்கான நிதி பகிர்வு, மாநில அரசு கடன் பெற மத்திய அரசின் உத்தரவாதம், இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை, பெட்ரோல் டீசல் விலை, இது மிக மிக முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய அரசு இருந்தது. இன்றைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றாங்க கச்சா எண்ணெயை. அப்போ ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க, அதிகமா இருக்கும்போது விலை உயர்த்திடுறாங்க. அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது விலை குறைகின்ற போது குறைக்கிறது இல்லை. ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது. அதே போல எண்ணெய் நிறுவனத்திலிருந்து மத்திய அரசாங்கம் இதை ஏற்று இதை நடத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய கோரிக்கை. அதே போல சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேண்டும். போதைப் பொருள் ஒழிப்பு, நெகிழி பொருட்களுக்கு நிரந்தர தடை,
விவசாயிகளுக்கு ஓய்வு திட்டம், தடையில்லா மும்முனை மின்சாரம், கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம், மாநில எல்லைக்கான தேசிய வளர்ச்சி ஆணை செயல்படுத்துதல், தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல், நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல், தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்க பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல், தேவையான நிதியை வழங்குதல், மகளிர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா திட்டம், கிராம பொருளாதார திட்டம், இளைஞர்கள் வேலைப்பு, மீனவர் நலன், கிராமங்களுக்கு சர்வதேச விளையாட்டு பயிற்றம், இப்படி பல இருக்குது. நிறைய 133 அறிவிப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம்.